ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நெக்ஸ்ட் ஜேஎஸ் சீரிஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம், ஒரு கார்ட்டில் வந்து எப்படி ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இங்கே வந்து ஒன்ஸ் நான் இங்கே கார்ட்டில் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் ஆட் ஆகுது. ஸோ நான் மறுபடியும் ஒரு கார்ட்டில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஆட் ஆகுது. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, எனக்கு சேம் ஐடியே 2 டைம்ஸ் ஆட் டூ கார்ட்ல நான் குடுத்தேன்னா, ஆட் ஆகுது. ஸோ இப்ப வந்து எனக்கு ரிமூவ் குடுத்தேன்னா, இந்த ஐடியில இருக்கிறது எல்லாம் 2 ஐடி இருந்துச்சுன்னா, சேம் ஐடென்டிக்கல் ஐடி இருந்துச்சுன்னா எனக்கு ரிமூவ் ஆயிருது. ஸோ எனக்கு வந்து ஆட் டூ கார்ட் குடுத்தேன்னா, அது வந்து அந்த இந்த ப்ராடக்ட்னா ஒரு டைம் மட்டும் தான் ஆட் ஆகணும். ஒன்ஸ் நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த பட்டன் வந்து எனக்கு டிசேபிள் ஆகணும். ஒன்ஸ் நான் அந்த குவான்டிட்டிய இன்கிரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த குவான்டிட்டிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி நான் ஆட் பண்ணி, அதில நான் அந்த அந்த ப்ராடக்ட்டோட குவான்டிட்டி 5 வேணும்னா, நான் 5ஆ இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். 2ஆ எனக்கு டிக்ரீஸ் பண்ணணும்னா, டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நம்ம இந்த ஆட் டூ கார்ட்ட வந்து நான் இந்த ஆட் டூ கார்ட் குடுத்துட்டேன்னா, மறுபடியும் எனக்கு ஆட் ஆகக்கூடாது. சேம் ஐடி வந்துரும். அந்த சேம் ஐடி இருந்துச்சுன்னா, இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் நம்மளுக்கு ப்ராப்ளம். ஸோ வி ஹேவ் டு டிசேபிள் திஸ் ஆட் டூ கார்ட். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஒரு சில ஃபங்ஷன்ஸ் எழுதணும். ஸோ அந்த ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, நான் செக் பண்ணணும். இஸ் ப்ராடக்ட் இன் கார்ட் இருக்கா இல்லையான்னு ஒரு ஃபங்ஷன் நான் வந்து செக் பண்ணுவேன். ஸோ அந்த ஃபங்ஷன் வந்து எத வச்சு நான் செக் பண்ணுவேன் அப்டின்னா, ஃபில்டர் அப்படிங்கிற இத வச்சு நான் ஃபில்டர் மெத்தட் வச்சு நான் செக் பண்ணுவேன். எனக்கு கார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு ஒரு ஐட்டம் இருக்கு. நான் மறுபடியும் கிளிக் பண்ணேன் அப்டின்னா, அந்த ஐடி வந்து எனக்கு வரக்கூடாது. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டோட ஐடியும் ஆ இந்த ஐட்டமோட ஐடியும் சேமா இருந்துச்சுன்னா அப்டின்னா, எனக்கு இங்க 1ன்னு ரிட்டர்ன் ஆகணும். ஸோ என்னோட அ இது வந்து எனக்கு அந்த பர்ட்டிகுலர் ஐட்டம் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ நான் செக் பண்றேன். அந்த ப்ராடக்ட்டோட ஐடி வந்து ஸோ ப்ராடக்ட்டோட ஐடி இது வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட ஐடி வந்து கார்ட்டோட ஐடி மேட்ச் ஆகுதா அப்டின்னு பார்க்குறேன். அப்ப பார்த்தா நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ மேட்ச் ஆச்சு அப்டின்னா, நம்மளுக்கு வந்து இங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் ஃபில்டர்ட் ஐட்டம் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 1ஆ இருக்கும். ஸோ 1ன்னு வந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு அர்த்தம். கார்ட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கார்ட்ல 2 ஐட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3ங்கிறத நான் சர்ச் பண்றேன் இந்த ஐடி. ப்ராடக்ட்ல இந்த ப்ராடக்ட்டோட ஐடி இது. ஸோ கார்ட்ல இருக்க 2 ஐடி இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட்டோட ஐடியும், கார்ட்ல இருக்க ஐடியும் சேம் ஆச்சு அப்டின்னா, எனக்கு வந்து அதோட லென்த் வந்து எனக்கு 1ன்னு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் எனக்கு கார்ட்ல எந்த ப்ராடக்ட்டுமே இல்ல, நான் குடுக்க போற ப்ராடக்ட்டோட ஐடி வந்து கார்ட்லயே இல்ல அப்டின்னா, என்னோட லென்த் வந்து 0ன்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இத தான் நம்ம வந்து இந்த பட்டன்ல நம்ம டிசேபிள் பண்றதுக்கானது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, டிசேபிள்ட் அப்டின்னு நான் குடுத்துட்டேன். குடுத்துட்டு இங்க வந்து அந்த ஃபங்ஷன வந்து இஸ் கார்ட் இன் ப்ராடக்ட்டா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணணும். இஸ் ப்ராடக்ட் இன் கார்ட்டா அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன வந்து நான் இங்க கால் பண்ணணும். ஸோ ஹியர் ஐ ஹேவ் டு கால் திஸ் ஃபங்ஷன். ஸோ கால் பண்ணி நான் செக் பண்ணிப்பேன். ஸோ கார்ட்ல வந்து எனக்கு ப்ராடக்ட் இருக்கா இல்லையா அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன வரணும்? இல்ல அப்படிங்கன்னா என்ன நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஹியர் எனக்கு கார்ட்ல வந்து ஆல்ரெடி ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ 1ன்னு இருந்துச்சுன்னா, எனக்கு ட்ரூன்னு இருக்கும். ஸோ ட்ரூ அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி இன் கார்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஆல்ரெடி இன் கார்ட். சப்போஸ் எனக்கு வந்து கார்ட்ல எந்த ப்ராடக்ட்டுமே இல்ல அப்படின்னா, எனக்கு வந்து ஆட் டூ கார்ட் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஹியர் ஐ ஹேவ் டு க்ளோஸ் திஸ் அண்ட் ஸோ இஸ் ப்ராடக்ட் இன் கார்ட் வந்து 1ன்னு இருந்துச்சுன்னா, எனக்கு ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் வந்து கார்ட்ல இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் எனக்கு 0ன்னு ரிட்டர்ன் ஆச்சுன்னா, எனக்கு ஆட் டூ கார்ட் தான் எனக்கு ஷோ ஆகணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஆ இங்க வந்து எனக்கு ஐட்டம் இருக்கு அப்டின்னா, எனக்கு வந்து ஆல்ரெடி இன் கார்ட் அப்படிங்கிறது தான் வரணும். ஸோ இப்ப நம்ம செக் பண்ணிக்கலாம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு. ஸோ ஹியர் அண்ட் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் திஸ்.
ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இன் கார்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. நான் மறுபடியும் இங்க கிளிக் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிளிக் பண்ண முடியல. பிகாஸ் நான் வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். ஏன்னா, இந்த ப்ராடக்ட்டோட ஐடி வந்து இந்த இந்த ஐட்டமோட ஐடிக்கு மேட்ச் ஆகுது. அப்படி மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன மீனிங்? ஸோ அப்படி இந்த ப்ராடக்ட் நான் குடுத்த 1, 2, 3யும் இங்க இருக்கிற கார்ட்டுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு 1 ரிட்டர்ன் ஆகும். 1 ரிட்டர்ன் ஆச்சுன்னா, நம்மளுக்கு இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆட் டூ கார்ட் அந்த பட்டன்ல வந்து 1 ரிட்டர்ன் ஆச்சுன்னா, ஆல்ரெடி இன் கார்ட்ன்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் எனக்கு அந்த கார்ட்ல எதுவுமே இல்ல அப்படின்னா, ஆட் டூ கார்ட்ங்கிறது வந்துரும். சப்போஸ் நான் இங்க ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு இங்க எதுவுமே இல்ல. ஸோ ஒன்ஸ் எனக்கு வந்து 0 அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ஆட் டூ கார்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டிசேபிளிங் திஸ் பர்ட்டிகுலர் பட்டன். ஒன்ஸ் நான் இந்த கார்ட்ல ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஆல்ரெடி இன் கார்ட் வரும். ஸோ நான் இன்னொரு ஐட்டம் போயிட்டு, ஸோ நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஆட் டூ கார்ட் குடுக்குறேன். ஸோ ஹியர் ஆட் டூ கார்ட் குடுக்குறேன். ஆல்ரெடி இன் கார்ட் வந்துச்சு. நான் மறுபடியும் இத கிளிக் பண்ணாலும் எனக்கு கிளிக் ஆகல. ஸோ ஐ கோ பேக். ஐ கோ டூ திஸ் சேம் ப்ராடக்ட். இங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இன் கார்ட்ன்னு வருது. நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு கிளிக் ஆகல. ஸோ அப்புறம் வந்து நம்ம ஒன்ஸ் நான் இங்க குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு 2 ஐட்டம் இதுல வந்து 2 குவான்டிட்டி வேணும் அப்படின்னா, நான் இன்கிரீஸ் அல்லது டிக்ரீஸ் பட்டன் வச்சு இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் அல்லது டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ.